பெங்களூருவில் உள்ள கர்நாடக விதானா சௌதா இந்தியாவின் மிக அழகான மற்றும் பிரம்மாண்டமான சட்டமன்ற கட்டிடங்களில் ஒன்று. இதன் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்களை இங்கே காணலாம். 1. உருவாக்கம் மற்றும் பின்னணி. கர்நாடக சட்டமன்றம் தொடக்கத்தில் மைசூர் பிரதிநிதிகள் சபை மைசூர் ரிப்ரசன்டேட்டிவ் அசெம்பிளி என்று அழைக்கப்பட்டது. 1881ஆம் ஆண்டு மைசூர் மன்னர் 10ஆம் சாமராஜ உடையாரால் இது தொடங்கப்பட்டது. இதுவே இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட முதல் சபையாக கருதப்படுகிறது. 2. விதான் சௌதா கட்டப்பட்ட வரலாறு. சுதந்திரத்திற்கு பிறகு கர்நாடகாவிற்கு அப்போது மைசூர் மாநிலம் ஒரு பிரம்மாண்டமான நிர்வாக கட்டிடம் தேவைப்பட்டது. அடிக்கல் நாட்டுதல் 1951ஆம் ஆண்டு பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. கட்டடக்கலை நாயகன் அப்போதைய முதலமைச்சர் கெங்கல் ஹனுமந்தையா இக்கட்டிடத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். அவர் ஐரோப்பிய மற்றும் வெளிநாட்டு பாணி கட்டிடங்களுக்கு போட்டியாக இந்திய கலைநயத்துடன் இது இருக்க வேண்டுமென்று விரும்பினார். கட்டுமான காலம் 1952 முதல் 1956 வரை இதன் கட்டுமான பணிகள் நடைபெற்றன. செலவு அந்த காலத்திலேயே சுமார் 1.75 கோடி ரூபாய் செலவில் இது கட்டப்பட்டது. 3. கட்டிடக்கலை சிறப்புகள். நியோ டிராவிடியன் ஸ்டைல். விதான் சௌதா புதிய திராவிட பாணி கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பிரம்மாண்டம். இது 700 அடி நீளம், 350 அடி அகலம் மற்றும் 150 அடி உயரம் கொண்டது. 3 வண்ணக்கற்கள். இந்த கட்டிடம் முழுவதும் பெங்களூருவைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கிடைத்த கிரானைட் கற்களால் ஆனது. அசோக சக்கரம். கட்டிடத்தின் மைய கோபுரத்தின் உச்சியில் இந்தியாவின் தேசிய முத்திரையான 4 முகச்சிங்கங்கள் அசோகத் தூண் சின்னம் கம்பீரமாக பொருத்தப்பட்டுள்ளது. வாசகம். இதன் முகப்பில் கவர்மெண்ட்ஸ் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க், அரசாங்கத்தின் பணி இறைப்பணி என்ற வாசகம் செதுக்கப்பட்டுள்ளது. முக்கிய தகவல்கள். தகவல். விவரம். மொத்த தொகுதிகள் 224. சட்டமன்ற பேரவை. சட்டமேலவை. கர்நாடகாவில் இப்போதும் ஈரவை முறை அசெம்பிளி மற்றும் கவுன்சில் நடைமுறையில் உள்ளது. வடிவமைப்பாளர் பி.ஆர். மாணிக்கம் முக்கிய பொறியாளர். அமைவிடம் கப்பன் பூங்கா கபன் பார்க் அருகில் பெங்களூரு. விகாஸ் சௌதா பெருகி வரும் நிர்வாக தேவைகளுக்காக விதான் சௌதாவைப் போலவே அதன் அருகிலேயே விகாஸ் சௌதா என்ற மற்றொரு கட்டிடம் 2005ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது விதான் சௌதாவின் அதே பாணியை பின்பற்றி நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, விதான் சௌதா கட்டிடம் கட்டப்படும் போது ஆயிரக்கணக்கான கைதிகள் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டனர். அவர்கள் இதற்காக கடினமாக உழைத்ததால் அவர்களின் சிறை தண்டனையில் சலுகைகள் வழங்கப்பட்டன. பெங்களூரு விதானா சௌதா கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மற்றும் கைதிகள் பற்றிய விவரங்கள் இதோ. விதான் சௌதா ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் என்பதால் அதன் கட்டுமானத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாக பணியாற்றினர். இதில் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் என்னவென்றால், இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு சுமார் 1500 கைதிகள் பிரிசனர்ஸ் பயன்படுத்தப்பட்டனர். கைதிகள் ஏன் பயன்படுத்தப்பட்டனர்? 1. கடின உழைப்பு. இந்த கட்டிடம் முழுவதும் கடினமான கிரானைட் கற்களால் ஆனது. கற்களை செதுக்குவதற்கும் கனமான தூண்களை உயர்த்துவதற்கும் அதிகப்படியான மனித உழைப்பு தேவைப்பட்டது. 2. திறன் மேம்பாடு. பெங்களூரு மத்திய சிறையிலிருந்த கைதிகளுக்கு கட்டிடக்கலை மற்றும் கல் செதுக்கும் கலைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். 3. அரசின் திட்டம். அப்போதைய முதலமைச்சர் கெங்கல் ஹனுமந்தையா கைதிகளின் உழைப்பை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதினார். அவர்களுக்கு கிடைத்த சலுகைகள். கட்டுமான பணியில் சிறப்பாகவும் உண்மையாகவும் உழைத்த கைதிகளுக்கு அரசாங்கம் சில சலுகைகளை வழங்கியது. தண்டனை குறைப்பு. விதான் சௌதா கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அதில்